வாங்க நைட் ட்ராவல் எப்படி இருக்குன்றதையும் நீங்களும் எங்களோட வந்து ரசித்து பாருங்கள். 11:45 மணி, இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் விடிஞ்சிரும். எந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், அம்மன் கோயில். என்ன அம்மன் தெரியுங்களா? சமயபுரத்து அம்மன். ரொம்ப விசேஷமான கோயில் அந்த கோயில். எதுக்காக போயிட்டுருக்கோன்னா, என் தங்கச்சி குழந்தைக்கு 5 வருஷம் கழித்து பிறந்திருக்காங்க. அந்த வேண்டுதலுக்காக தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். என் பெரிய பொண்ணு வந்து எங்கள் அப்பா தூக்கி வச்சுட்ருக்காரு. என்னப்பா அவ என்ன குழந்தையா, நடக்க வைங்கன்னு சொன்னோன்னே, கால் வலிக்குதுன்னு சொன்னாங்கம்மா, அதனால தான் தூக்கிட்டு இருக்கேன்னாரு. ஏன்பா தூக்குனீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்காதான்னு சொன்னோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வலிக்கலாமா அப்படின்னாங்க. எப்பயுமே பேரன் பேத்திங்கனாலே தாத்தா பாட்டிங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு அலாதி பிரியம் தான். அப்புறம் கோயில் கோபுரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் கிராஸ் பண்ணி போனோம். எதுக்காகனா தொட்டில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே வந்துட்டு போய் சாமி கும்பிட முடியும். கோபுரத்தில் அப்படியே கும்பிட்டு போய் வெயிட் பண்ண வேண்டியதாகி போச்சு. ஏன்னா அந்த கரும்பு தொட்டில் கட்டுறதுக்கு வந்துட்டு டைம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் நல்லாவே விடிஞ்சிருச்சு. அப்புறம் தீச்சட்டி எடுத்துட்டு கோயில் சுற்றி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கலசத்தில் தீர்த்தம் கொண்டு போனாங்க. எந்த சாமிக்குன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன்னா நாங்களும் தரிசிச்சிருப்போம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சுற்றிட்டு வரத்துக்கு. அப்புறம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காலத்து பழைய வீடு. ஆனால் பார்க்க ரொம்ப உள்ள நல்லா இருந்துச்சு. வீடியோ தான் அடுத்த டைம் போகும்போது அது ஃபுல் வீடியோ எடுத்துக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். ஈரோடு ஒரு வழியாக வந்துட்டோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி குடிக்காம ஆளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் குடித்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டேவும் நல்லா ஃபுல்ஃபில்லாக அம்மனோட தரிசித்ததுனால அழகாக போச்சு.